மேடம். ஓ மேடம். மேடம் சீக்கிரமா சொல்லுங்க, என்ன சமையல் பண்ணோம் சொல்லுங்க. என்ன மேடம், என்னாச்சு உங்களுக்கு? அட ராமா, மூச்சு விட கஷ்டமா இருக்கா? எங்க வீட்டுக்காரர் இருக்காருல, அவருக்கும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆஸ்துமா. நான் ஹைதராபாத்துக்கு கூட்டு போய் மீன் வாங்கி கொடுத்தேன், இப்ப சரியாயிட்டாரு சத்தியமா. அட கடவுளே, ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்க. நான் வேணா ஏதாவது செய்யட்டுமா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கை 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 ஏதாவது வலிக்குதா? ஓ, கழுத்து வலிக்குதா? வேற என்ன? கண்ணு நல்லாதான் ஆகுது. என்னமாச்சு உனக்கு? மூச்சு இந்த மாதிரி இழுத்து இழுத்து விடுற, என்னாச்சுன்னு தெரியலையே. இதுக்கு என்ன வைத்தியம் எனக்கு தெரியும், இதோ எடுத்துட்டு வரேன். செப்பல் கொண்டு வரேன், அது வாசனை பிடிச்சா எல்லாம் சரியாயிடும். இருங்க 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 மேடம், இதோ வந்துட்டேன். கடவுளே, நான் என்ன செய்வேன்? மேடம் மேடம், இதோ செருப்பு எடுத்துட்டு வந்துக்கிறேன், இதை மோந்து பாருங்க, உடனே குணமாயிடும். ஏமா, உயிர் தாமா முக்கியம், இந்தாமா வாசனை பாரு முதல்ல. ஐயோ, ஏமா இது மாதிரிலாம் பண்ற? ஐயோ அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப அதிகமா என்ன இருக்குது மூச்சு. இருங்க இருங்க, நான் போய் சாரை கூட்டிட்டு வந்துடுறேன். சார், சாரே, சார். என்ன ஆச்சு? சார், சார் கதவு தரங்க, மேடம் மூச்சு விடாம கஷ்டப்படுறாங்க. என்னது? மேடத்துக்கு உடம்பு சரியில்லை, மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க. என்னது? மூச்சு விட முடியலையா? இரு, வர வர வர. கடவுளே, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு. நான் வந்துடுறேன். ஏய், என்ன இந்த கதவு திறக்க மாட்டேங்குது? நீ ஒரு வேலை பண்ணு, சோனா கிட்ட போய் அவன் நல்லா இருக்கா இல்லையான்னு கேளு. நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க முதல்ல வெளில வாங்க சார். மேடம், ஐயோ மேடம், நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க? என்னாச்சோ உங்களுக்கு? மேடம் மேடம், இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு? ஐயோ அட கடவுளே, இப்ப மூச்சு விடுறது ரொம்ப அதிகமா போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? சார் சீக்கிரமா வாங்க சார், சார் சீக்கிரமா வாங்க சார். மேடம் மூச்சு விடாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சீக்கிரமா வாங்க சார். அட சீக்கிரமா வாங்க சார். சார் சீக்கிரமா வெளில வாங்க சார், மேடமோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இந்த கதவை திறக்கவே மாட்டேங்குது. மயங்கி விழுந்துருவாங்க போல இருக்க சார், சீக்கிரமா வெளியில வாங்க. மயங்கி விழுந்துருவாளா? நீ ஒரு வேலை பண்ணு, போய் சோனாக்கு முதல்ல தண்ணியை கொடு, போ சீக்கிரம் போ. குடுக்குறேன், நீங்க சீக்கிரமா வாங்க. போச்சு. தண்ணி எடுத்துன்னு வரேன், தோ எடுத்துன்னு வரேன் தண்ணி. ஐயோ தண்ணி தோ எடுத்துன்னு வந்துடுறேன் மேடம், தோ வந்துட்டேன் வந்துனே இருக்கிறேன் மேடம். தோ தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம், தோ வந்துட்டேன், தோ மேடம். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? ஐயோ மேடம், வாட்? சோனா எனக்கு என்னாச்சு? இஷா, நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன், இவ பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து ஊத்துறா. சார் தான் தண்ணி ஊத்த சொன்னாரு, அதான் ஊத்துன மேடம். நீ தான் சொன்னியா இஷான்? பை. ஏமா, நீ தானே சோனா மயங்கி விழுந்துட்டான்னு சொன்ன? நான் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி கொண்டு வந்து மேல ஊத்துறா. அது மட்டும் இல்ல, அந்த சாண்டல் இருக்குல, அந்த செப்பல கொண்டு வந்து என் மூக்கு கிட்ட வைக்கிறா. ஐ மீன் யாக்கியா? செப்பலா? இல்ல சார், இந்த மாதிரி நிலைமையில செப்பல் வாசனை பிடிச்சா சரியாயிடும். ஐயோ கடவுளே, நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன், அதான் உன்கிட்ட அப்பப்ப சொல்லிட்டே இருந்தேல, போ இங்க இருந்து. ஓகே கம் டவுன். எதுக்கு இப்படி பண்ணாங்க? இல்ல மேடம், திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்களா? சோனா, உனக்கு எபிலிப்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருக்காங்க, அதான். மீனா, நீ என்ன துணியை துவைச்சிருக்க? இங்க பாரு, கரை சரியாவே போல. ஐயோ இஷிகா அக்கா, நான் எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா என்ன ஆனா? கரைன்னா அப்படியே இருக்கு, பார்த்தல. ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா? என் Dress பாழாக்கி வச்சிருக்க. என்ன ஆச்சு இஷிகா? ஏன் அவளை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க? பாருங்க பாட்டி, என் Dress மீனா பாழாக்கி வச்சிருக்கா. நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு எனக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிற. இஷிகா, என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? சாரி பெரியம்மா.